அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம எஸ்கேவா எஸ்கேவா அப்போ எங்கள் தளபதி விஜய் அப்படின்னு குமருகிறார்கள் நமது விஜய் ரசிகர்கள். என்னய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அயலான் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனதாக சொல்லி நம்ம சிவகார்த்திகேயனுடைய இளைய தளபதி விஜய், நம்ம தளபதி விஜய் அந்த தளபதி விஜய்யே ஓவர்டேக் பண்ணி அந்த வெற்றிடத்தை நம்ம எஸ்கே பிடிச்சதாக சொல்லி இணையதள கைகூலிகள் நம்ம சிவகார்த்திகேயனுக்காக இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு இப்போ போட்டுட்ருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டாரு நம்ம சிவகார்த்தி தான். ஏன்னா வெற்றிடமாக இருக்குதான், எந்த இடத்துலாம் கேப் இருக்குதோ அந்த கேப்பில் பூந்துருவாப்பில் நம்ம சிவகார்த்தி. இமான் வீட்டில் கேப்பு கிடைச்சது, அந்த இதில் சந்தில் சிந்து பண்ணாப்பில் நம்ம சிவகார்த்தி. அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சிவகார்த்திகனோட ரசிகர்கள் இப்போ விஜயோட இடம் வெற்றிடமாக இருக்கான், அந்த இடத்த நம்மளால் இப்போ ஃபில் பண்ண போகிறாரு. அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் எஸ்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எஸ்கேவோட அயலான் படத்தோட நிலைமை என்னன்னு தெரியுமோ? சொல்கிறேன் கேளுங்க. 100 கோடி கிட்டத்தட்ட பட்ஜெட்டுன்னானுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தா 120 கோடின்னாங்க. விஎஃப்எக்ஸ்க்காக 65 கோடின்னானுங்க. ஆனால் இது எல்லாமே எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த தயாரிப்பாளர் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறது மட்டும்தான் மிச்சம். இதுக்கு நடுவில் சிவகார்த்திகேயனுடைய ஒரே ஒரு இன்டர்வியூ அவர் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. எதுன்னு கேட்டால் நம்ம இமானோட இன்டர்வியூ தான். இதெல்லாம் யாரும் மறக்கவே மாட்டாங்க. காலம் வரலாறு பதிவு ஆயிடுச்சு. அதனால் சிவகார்த்திகேயனுக்கு அதிலிருந்து மீண்டு வருவாரா? அது மட்டும் இல்லைங்க, கோடிகளில் கடன் சிவகார்த்திகேயனின் பரிதாப நிலை. இன்னும் ஒரு 10 படம் நடித்தா கூட இவருடைய கடனை அடைக்க முடியுமான்றது சந்தேகம்தான். ஏன்னா பல வழிகளில் இவர் சம்பாதிச்சது எல்லாமே அப்படியே பல வழிகளில் எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டால் சிவகார்த்திகேயனே தான். சிவகார்த்திகேயன் செய்த துரோகம் இருக்கு பாருங்க, அந்த கர்மா இவரை சாவர வரைக்கும் வச்சு செய்யுன்றது தான். இது எல்லாத்துக்கும் மேலே எங்களால் டைஜஸ்டே பண்ணாமல் முடியாமல் இருக்கிறது தளபதி விஜயோட இடம் வெற்றிடமாக இருக்குதான். அதை ஃபீல் பண்ணுறாராம் எஸ்கே. ஏன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கவுண்டமணி டைலாக் மாதிரி தாங்க. தம்பி பொய் சொல்லலாம், அது ஒரு அளவு இருக்குது. ஏக்கர் கணக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. தம்பி கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா, இது ரொம்ப ஓவர்ப்பா. ஆசைப்படலாம், ஆனால் இந்த அளவுக்கு பேராசை கூடாதுப்பா. விஜய் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு அடுத்து அவர் அரசியலுக்கு போயிருக்காரு. அதுவும் பீக்கில் இருக்கும் பொழுது அந்த மனுஷன் திரும்ப ஒரு 10 வருஷம் கழித்து வந்தாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அடுத்தது. இப்படி இருக்கும் பொழுது எஸ்கே தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னா கஷ்டமாக இருக்குதுங்க. திறமைனால மேலே வாயா, இடம் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்தெல்லாம் பூரா பார்க்காத அப்படின்னு விஜய் ரசிகர்களோட மைண்ட் வாய்ஸ். மேலும் அயலான் படத்தில் அந்த இடத்துல எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, கேப்டன் மில்லர் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு. சிவகார்த்திகேயன் அவர்கள் யாரெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும்னா அருண் விஜய் அவர்களை, ஜெயம் ரவி அவர்களை, இந்த மாதிரி அப்புறம் நம்ம கார்த்தி, இவங்கள தான். இவர் தனுஷ் கிட்டெல்லாம் நெருங்கவே முடியாது அப்படின்ற ஒரு பட்சம் எல்லாத்தையும் இந்த காணொலி ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க காணொலிக்கு போகலாம். வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராவி. இது என்னடா அயலானுக்கு வந்த சோதனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, கேப்டன் மில்லர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து நல்லபடியாக ஓடிட்டு இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டு ஆகி 2 பேரும் வர மாதிரி தான் இருந்தது. சிவகார்த்திகேயனுக்கு அதிகமான தோல்வி. கடன் தொல்லை யார் காரணம்? நெப்போட்டிசமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த சோரி பிடிச்சா நொன்னா நாகி பண்ண வேலை தாங்க. தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டுச்சு. அதாவது பொம்பளை சோக்கு கேட்குது, பொம்பளை சோக்கு. இந்த பரதேசி நாய் பொறுக்கித்தனத்துக்கு தான் இவ்வளோ பிரச்சனையும். கேட்டால் இந்த சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, பத்திரிகையாளர்கள், அதில் குறிப்பாக இந்த பெக்கர் பால் அவர் என்னமோ நெப்போட்டிசமு, இவரை வளர விடக்கூடாது அப்படின்னு காரணம். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது. ஆனால் சிவகார்த்திகேயனோட நெட்வொர்க் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலு. அவரோட ஐடி விங்கு அதுக்கு வேறு லெவலு. ஏன்னா சிவகார்த்திகேயன் வெற்றியாக கோச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் நெப்போட்டிசம் எதுவும் பண்ணலை. இப்போ திடீர்னு ஃப்ளாப்பாக கொடுத்துட்டு இருக்கும் போது என்ன நெப்போட்டிசம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுதில்ல. அது மட்டும் இல்லைங்க, அயலான கேப்டன் மில்லரா அப்படின்னும் பொழுது நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது. என்ன இப்படி கேட்டுறீங்க அப்படின்னீங்களா? என்னன்னா ஒரு படத்தில் கேட்பார், அண்ணே நீங்கள் 10வது ஃபெயிலு, நான் 8வது பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படின்னு வாப்பில்ல. அதே கதை தான் இங்கே. என்ன ஆச்சுன்னா இந்த பரதேசி பன்னாட பயல்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ? அயலான் பட்ஜெட்டு 50 கோடி. 50 கோடியா? நீங்களே சொல்லுங்கப்பா. 50 கோடி அயலான் பட்ஜெட்டு 100 கோடி. அதுக்கப்புறம் 80 கோடியில் நின்னானுங்க. அதாவது ஒரு படத்தோட கலெக்ஷனை வேணால் முன்ன பின்னா சொல்லலாம், பட்ஜெட்டை முன்ன பின்ன சொன்ன ஒரே படம்னா அது அயலான் தான். அதாவது கிட்டத்தட்ட 50 கோடின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க போல இருக்குது.
ஃபஸ்ட்டு 120 கோடின்னானுங்க, அடுத்தது 100 கோடின்னானுங்க, அடுத்தது 80 கோடின்னானுங்க. ஒரு படம் எடுக்கிறோன்னா ஒரு டபுள் மடங்காக ப்ராஃபிட் வருது. இப்போ நம்ம அதெல்லாம் விடுங்க, கேப்டன் மில்லர் வந்து 50 கோடியில் எடுக்கிறாங்க, 100 கோடி எடுக்குதுங்க, அது பெருசா? ஆனால் படம் 80 கோடி வந்து சொல்கிறானுங்க, இல்லை 100 கோடின்னானுங்க, இப்போ 80 கோடின்றானுங்க. அந்த 80 கோடியே எடுக்கலை படம். அப்படின்ற பட்சத்தில் எதுங்க பெருசு? பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படின்னும் பொழுது, நாங்கள் தான் வந்து கலெக்ஷனில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் 60 கோடி எடுத்துட்டோம், இப்போ தான் அயலான 50 கோடி கிராஸ் பண்ணியிருக்குது அப்படின்றானுங்க. என்ன சொல்கிறது? போகிற போக்க பார்த்தா நாங்கள் 100 கோடியில் பட்ஜெட் எடுத்தோம், நீ 100 கோடியில் ப்ராஃபிட் தான் தம்பி எடுத்திருக்க அப்படின்னு பேசினா கூட நம்ம எதுவும் சொல்ல முடியாது போல இருக்குது இந்த கிறுக்கு பயல்கள்கிட்ட. அதாங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க ப்ரோ. உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேங்க, அப்படியே பாருங்கள். விஎஃப்எக்ஸ்க்கு 65 கோடின்னு சொன்னானுங்க. சரிப்பா, படம் பிரம்மாண்டமாக இருக்கும் போலக்கு. ஆனால் அதுக்கு தகுந்து அப்படியே எடுத்தாங்க, அது வந்து பாராட்டக்கூடியது. டே 1 to 5 பார்த்தீங்கன்னா படம் வந்து 35 கோடின்னு சொன்னாங்க. அப்படின்னும் பொழுது உடனே வந்து 35 கோடியா அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா 50 கோடி எடுத்துருச்சுட்டானுங்க. ஓ, 50 கோடி எடுத்துருச்சா? டோட்டல் பட்ஜெட்டு 100 கோடி, 50 கோடிக்கு குதின்னு குதிச்சுட்டு இருந்தானுங்க. அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குது, ஆடியன்ஸ் இல்லை. ஸ்க்ரீனை உடனே வந்து மிஷின் சாப்டர் 1 கொடுத்துட்டு நம்ம ஆளுக்கு குறைச்சிட்டானுங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டின செலவு கூட கிடைக்கவே இல்லைன்னு பங்கம் பண்ணிட்டானுங்க. இனிமேல் எவனாவது சிவகார்த்திகேயன் இந்த கார்த்திகேயன் இந்த படம் எவனாவது தூக்கிட்டு வந்தீங்க செருப்பா கைட்டு அடிப்பேன் அப்படின்னு அந்த சைட்டில் அக்கட தேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேரளைட்ஸ் சொல்கிறானுங்க. ஸோ ஐலாண்ட் கலெக்ஷன் 65 கோடி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டு 100 கோடிப்பா, இல்லை இப்போ 80 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பட்ஜெட்டு 80 கோடியாக இருந்தாலும் இப்போதைக்கு கலெக்ஷன் 65 கோடி. ஒரு நாளைக்கு 1 கோடி 2 கோடி தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் வரும் காலகட்டத்தில் எப்படி பார்த்தாலும் சரி ஒரு 75 தாண்டதே கஷ்டம் போல இருக்குது. ஆக மட்டும் பார்த்தா இப்படி அப்படின்னு கூட்டி கழிச்சா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி கையை கடிக்குது. ஸோ இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு